மகரம் ஆக ஓகன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகர ராசிக்காரங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. ராசி பலனில் என்னதான் பொதுவான பலன்களாக இருந்தாலும் கூட கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான ஒரு தனி தீவில் போய் மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்து வந்த ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான கவலைகளை அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாமல் படிப்படியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. 5ஆம் அதிபதி வலுவா 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசிக்கு பார்த்து கொண்டிருக்க, 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்க, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே இருக்க, ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒரு அமைப்பு. மகர ராசிக்காரங்க எல்லாம் சூப்பராக இருக்கிறீங்க, நல்லாவும் இருக்க போறீங்க. இந்த மாதத்திலிருந்தே பெரிய அளவில் நல்லா இருக்கும். ராசி பலன் எல்லாருக்கும் அப்படியே பொருந்துறதில்ல. ஒரு 5% பேர் ஏதாவது 6-8 தசாபக்தியில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் நல்ல பலன்களையே செய்யுங்க. பொதுவாகவே ஒரு ராசியின் 3-4 யோகர்களில் 3 பேருமே 4 பேருமே வலுத்திருந்தா அந்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அந்த அமைப்பு இப்போது வலுவாக இருக்கிறது. பாக்கியாதிபதி உச்சமாக இருக்க, 5ஆம் அதிபதி பூரண ராஜயோக அதிபதினா 5-10 கூடியவரான சுக்கிரன் ஒரு மாதம் முழுவதும் வலுவாக இருக்க, அதற்கு பிறகு லாபத்தில் வர தொழில் லாபமாக இருக்க போகுது, வேலை லாபமாக இருக்க போகுது, வெற்றிகள் கிடைக்க போகிறது, வம்பு வழக்குகள் விலகப் போகிறது, கடன் விலகப் போகிறது, நோய் விலகப் போகிறது. இது நாள் வரைக்கும் நம்மளை வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க சாமி ஐயா நான் தப்பா நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு வர போறாங்க. ஆக மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் என்ன எல்லாம் நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போர்வையை தூக்கி படுத்துக்கிட்டு இருக்காதீங்க. முயற்சிகளை செய்யுங்க. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு லாபங்கள் வெற்றிகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்தே ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படியே கண்டிப்பாக வருது. ஒரே ஒரு மைனஸ், கோபம் அடிக்கடியாக வரும். 7ஆம் இடத்தில் மாதத்தின் இறுதி நாட்களில் மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்க போகின்ற செவ்வாயின் காரணமாக சுற்றி இருப்பவர்கள் உங்களை அப்படியே கோபப்படுத்தி பார்த்து அதன் மூலமாக டக்குன்னு வார்த்தையை விட்டு என்னையா இருந்தாலும் இப்படி பேசுறாரு அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக விலகி போகக்கூடிய அளவிற்கு கோபப்படக்கூடிய தன்மைகள் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோட கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 7ல் செவ்வாய் உட்கார்ந்தாலே மனைவி கிட்ட இருந்து வாய் வார்த்தைகள் சரியாக ஒரு மாதிரியாக வந்து அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும். அதே போல நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டு மனைவியை மனசு கஷ்டப்படுத்துவோம். இந்த ஒரு 10 நாட்கள் அமைப்பை தவிர மாதத்தின் 20 நாட்கள் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம். கும்பராசிக்காரங்க தான் பாவம். கும்பராசியும் கடகராசியும் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வாய் விட்டு அழாத தன்மை. பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கும்பராசிக்காரங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. கடுமையான மன அழுத்தம் கும்பராசிக்காரர்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம், எதிலும் ஒரு தோல்வி அமைப்பு, துக்கம், துயரம், தூக்கம், சோம்பல், எல்லா இடத்துலையும் சுபத்தில் அடித்த பந்து மாதிரி போய் திரும்பி வர்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனினா என்னன்றதை கும்பராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே இப்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் சொல்லும் போதெல்லாம் இப்போ நான் நம்பாதவங்க இப்போத்தான் சனி இவ்வளவு தூரம் நம்மளை புழிஞ்சு எடுக்குமா அப்படின்றத இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் இதே தான் மீன ராசிக்காரங்க உணர போறீங்க. எப்போதுமே ராசி பலன் கிட்டத்தட்ட 10 வருடமாக ராசி பலன் சொல்லி கொண்டு இருக்கின்ற நான் அடுத்த வருடம் முதல் வருடத்திலிருந்தே இப்படி நடக்க போகுதுன்னு ராசி பலன்ல அட்வான்ஸாகவே சொல்லுவேன். ஆனால் யார் கேட்பீங்க? எல்லாம் கேட்காம மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதில் அதுதான் சனி. ஆக சனியின் தாக்கத்தில் கடுமையான ஒரு அவஸ்தைகளில் இப்போது சதய நட்சத்திரத்தில் ஓரளவும் புரட்டாதி நட்சத்திரம் முழுகி போகின்ற நிலைமைகளில் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இனம் தெரியாத ஒரு மனக்கலக்கம், இனம் தெரியாத ஒரு பயம், வாழ்க்கையை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய அத்தனை அமைப்புகளில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு தான் படிப்படியாக அது தீரும். அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. சனி கடுமையாக போட்டு, அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடுமையான மன நெருக்கடியில் இருக்கிறீங்க. கடுமையான மன நெருக்கடி அந்த அளவுக்கு போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் உங்களை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க. வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வீட்டில் மனைவி கணவன் போன்ற அத்தனை அமைப்புகளும் சரியாக இல்லை, பிள்ளை பேச்சை கேட்கவில்லை, எப்பொழுதுமே ஏதோ ஒரு பயம், தலைக்கு மேலே இருக்கிற ஃபேனு டபால்னு கீழே விழுந்துருமான்னு பயம், தூக்கம் வராத நிலைமை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இல்லாமல் ஒரு சிக்கல் வரும் என்பது போன்ற அமைப்புகளில் இப்போது கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சனி தான் வேலை செய்வார், வேறு எந்த கிரகமும் வேலை செய்யாது. சுற்றி இருக்கிற 8 கிரகமும் தேமேன கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். ஆனாலும்
அடுத்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும், அதற்கடுத்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும், ஜனவரி மாதம் மூச்சு விட முடியும், பிப்ரவரி மாதம் எழுந்திருச்சு நடக்க முடியும், மார்ச் மாதத்தில் போயா எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உத்வேகமாக எந்திரிச்சு நின்று இது பண்ணுவீங்க. ஆகவே கும்பராசிக்காரர்கள் அவசரப்படாதீர்கள். இந்த மாதமும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். ஆனாலும் எதுவும் கவலையில், எல்லாத்தையும் கவலைப்படாத அளவுக்கு நல்லாவே இருப்பீங்க. அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் இதை விட நன்றாக இருக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போது இருக்கிறது. ராகுவை இப்போது உச்ச புதன் பார்க்கிறார். அவர் குருவின் பார்வையிலிருந்து பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் அப்படியே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருப்பதும், அதற்கு பிறகு அவர் 9ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருப்பதும் யோக பலன்கள். ஆக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பயணங்கள் மூலமான மேன்மைகள், இன்டர்வியூ போன்றவைகளில் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை, வடக்கு நோக்கிய பயணம், சிலருக்கு மட்டும் தென்கிழக்கு. 2 விதமாக சொல்கிறேன் பாருங்கள். பிறந்த ஜாதக யோக அமைப்பின்படி வடக்கு தெற்கு ரெண்டுமே இணைய போகுது. அப்போ வடக்கை குறிக்கக்கூடிய புதன் குரு 9ஆம் இடத்தோடு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது, தென்கிழக்கை குறிக்கக்கூடிய தெற்கை குறிக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து குருவை பார்ப்பது என்பது முதல் 15 நாட்களுக்கு வடக்கும் பிற்பகுதி 15 நாட்களுக்கு தெற்குமாக பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு முதல் 15 நாட்களுக்கு கை கொடுக்கும். நல்ல விதமான அமைப்புகளே இருக்குது. ஒரு இணையம் சார்ந்த விஷயங்கள், ஒரு நெட்டு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் ஏமாந்தவங்கலாம் அந்த இழந்த பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய அமைப்பிற்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் தயவுசெய்து சூதாட்டத்தில் போயிடாதீங்க. ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் சூதாட்டம் போன்றவைகள்லாம் நல்லா இருக்காது. திருப்பி ஒன்றை நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகிறது. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து நீங்கள் எங்கேயாவது போய் கவுந்துடுறதுக்கான, எங்கேயாவது போய் கீழே விழுந்துடுறதுக்கான, எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கான, எங்கேயாவது ஆழம் தெரியாமல் போய் கால விடுவதற்கான அறிமுக அமைப்புகள் இப்போது நடக்கும். ஆகவே இந்த மாதமும் இன்னும் ஒரு 3 மாதமும் யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில் அறிமுகம் ஆகிறார்களோ அப்படி அறிமுகம் ஆகிறவர்கள் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டத்தை, கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்பதை மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு லவ் வருது, ஜென்மச்சனையில் பிரிவு வரும், அழுதுட்டு கிடப்பீங்க, ஒரே தூக்கம் இல்லாமல் தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரிவிங்க. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போது ஏற்படக்கூடிய காதல்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம், அதற்கடுத்த வருஷம் பிரிவுகளில் கொண்டு போய் விடும். இப்போது ஏற்படக்கூடிய வியாபார தொடர்புகள் அடுத்த வருஷம் நஷ்டத்தில், கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். தொழில் அமைப்புகள் இப்போது மாறுற அமைப்புகளில் யாராவது ஒருத்தர் தூண்டி வர்றது, ஒரு புதிய நட்பாக உருவமாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அடுத்த வருஷம் கஷ்ட பலன்கள் ஆரம்பிக்கும் என்பதால் இந்த வருஷத்திலிருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு எதையும் கவனித்து நிதானமாக பார்த்து, ஆனால் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கவே மாட்டீங்க. அடுத்த வருஷம் இந்த வீடியோ கண்ணில் படும்போது எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருன்னு யோசிப்பீங்க. ஆயினும் இந்த மாதம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனத்தினர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.